எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மதுரையில் மரங்களின் மாநாட்டில் பேசிய சீமான் திரை போதை சாதி மத போதைக்கு இணையானது என்று கூறி நடிகர் விஜயை விமர்சித்தார். அவர் நடித்தால் நோட்டை தருவோம், நடிப்பை நிறுத்தினால் நாட்டை தருவோம் என்று கேள்வி எழுப்பினார் சீமான். திரையுலகின் தாக்கத்தை சுட்டிக்காட்டி சமூகத்தின் மீது அதன் தாக்கத்தை பற்றியும் பேசினார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக யாரும் கவனிக்காத விஷயங்கள் சார்ந்த மாநாடுகளையும் அதற்கான அவசியத்தையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மதுரையில் ஆடு மாடுகளின் மாநாடு ஒன்றை நடத்திய சீமான் தற்போது சென்னைக்கு அருகில் மரங்களின் மாநாடு என்ற பெயரில் புதிய மாநாட்டை நடத்தினார். இயற்கையை நேசிக்கும் மக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பூவுலகின் நண்பர்கள் போன்ற பல்வேறு அமைப்பினரும் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பேசிய சீமான், இது வெறும் மர மாநாடு அல்ல, உயிர்காற்றை தரும் நம் தாய்க்கு நன்றி செலுத்தும் மாநாடு என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் தாவேகா தலைவர் விஜயையும் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் விமர்சித்து வருகிறார் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தாவேகாவினரை அணில் என்று கூறி சீமான் விமர்சித்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் மதுரை மாநாட்டில் சிங்கம் கதை கூறி பதிலடி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மரங்களின் மாநாட்டில் பேசிய போதும் தாவேகாவினரை சீமான் சீண்டும் வகையில் பேசியுள்ளார். மேடையில் பேசிய அவர், இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்த உடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை, அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் என்று தொடக்க உரையின் போதே பேசினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.